Hi, hello everyone. Welcome back to my channel abiin alakiya illam. இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா மண்டே தான் எடுத்த vlog தான். மண்டே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 மணி போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா பழைய சோறு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு டம்ளர், புழுங்கலரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அதை மாவாட்டிடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு மாவாட்டிட்டேன். பழைய சோறையும் அது கூட மிக்ஸ் பண்ணி ஆட்டி எடுத்தாச்சு. ஆட்டி எடுத்து அதை 8 மணி நேரம் புளிக்க வச்சு தோசை ஊற்றினோம்னா தோசை சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி தோசை ஊற்றி பாருங்கள். தோசை சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மெதுன்னு இருக்கும். அதை ஆட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியும் நானும் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கிடந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா தம்பி காலைல ஒரு 11 மணிக்கு தூங்குவான். 11 மணிக்கு தூங்கி ஒரு 3 மணி 2 மணிங்கும் போது எந்திரிச்சிருவான். அவனுக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி டைமில் எந்திரிச்சிடும். அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கறது தான் ஃபஸ்ட்டு ரொட்டீன் ஒர்க்காக நான் பார்ப்பேன். ஃபுட்டு கொடுத்தது ஃபுட் ரொட்டீன். அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவனை வச்சுட்டு நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன். அவனை ஏதாவது டிவி பார்க்க வச்சுட்டு அவனுக்கு ஏதாவது பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அவனை விளையாட வச்சுட்டு இந்த சைடு வந்து தான் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி தான் இந்த பாத்திரம் விளக்குற வேலையை நான் முடிச்சுட்டு இருந்தேன். என்னோட பையனுக்கு பார்த்திங்கன்னா 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்ல வந்தால் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பர்த்டே வருது. ஸோ அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் சேர்க்கணும். ஸோ அதனால் அவனை நாம் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் சப்போர்ட்டுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது. நம்ம தான் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின்டைன் பண்ணும்போது குழந்தைங்களும் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தாங்க நானும் அவனை பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறான்னா அவன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்ருப்பான். கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட்ஸ் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணான்னா அதுலேருந்து அப்படியே மறுபடியும் வந்துடுவான். ஸோ டோரா புஜ்ஜி வச்சு விட்டுட்டு அவனை மேலே ஏறி உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். அவன் மேலே ஏறி உட்காந்துருந்தா கீழே இறங்க மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் அமைதியாக தான் இருப்பான். அந்த டைமிங்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறம் அவனை குளிக்க வைக்கிற வேலை இருக்குது, அவனுக்கு ஆயில் வச்சு வேணும் அப்படிங்கிற அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குங்கிறதுனால ஈவினிங் ஒரு சீக்கிரமாக எப்பயுமே டெய்லியுமே ஈவினிங் வீடு துடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே குழந்தைங்க இருக்க வீட்டுனா குழந்தைங்க இருக்க எல்லா அம்மாவுக்குமே தெரியும் குழந்தைங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை. குழந்தைங்க உச்சாவிறதுலேருந்து சாப்பாடு எல்லாத்தையும் இறச்சி வைக்கிறது எல்லாமே அப்படி தான். அப்பப்போ வந்து நான் அவனை கொஞ்சிட்டு போகணும், இல்லைன்னா அவன் என்ன வேலை செய்ய விட மாட்டான். அப்படி தான் நான் அவனை கொஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் உட்காந்து சேரில் விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ அந்த கேப்பில் நான் துணி எல்லாம் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிட்டேன். மடித்து வச்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கையோடு மடித்து வச்சதை எடுத்து வச்சிட்டேன்னா கொஞ்சம் அது நான் நெக்ஸ்ட்டு அந்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கு நான் அடுத்த ஒர்க்கு போயிட்டேன்னா அந்த துணி மடிச்சது அப்படியே தான் கிடக்கும். அதை எடுத்து வைக்கவே மாட்டேன். ஸோ கையோடு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ரொட்டீன் ஒர்க்கை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பெண் குழந்தை எப்படின்னு தெரியல, ஆனால் ஆண் குழந்தைய வச்சுருக்க ஒவ்வொரு அம்மாவும் ரொம்ப கஷ்டம்தான் படணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பையன்தான். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபோன் பண்ணிலாம் புலம்புவாங்க. அதே மாதிரி நானும் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாப்பா என் பையனும் இதே மாதிரி தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் யோசிக்க தோணும், பசங்கனாவே இப்படி தான் போல், பொண்ணுங்கன்னா ரொம்ப சமத்து போல், கடவுளே பொன் குழந்தை இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்படின்லாம் யோசிக்க தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நமக்கு பையனாச்சே செட்டப் பண்ணி தான் ஆகும். அவனை நம்ம சமாளித்து தான் ஆகணும். இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 5:30 ஈவினிங் ஒரு 5:30 இந்த ரொட்டீன் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தம்பிக்கும் குளிக்க வச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அவனை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அம்மா நான் மேலே ஏறுறேன், அம்மா நான் இங்கே ஏறுறேன், அம்மா என்னை பாருங்கள் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஒன்றும் பண்ண மாட்டான். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு போய் ஹாலில் ஊற்றிட்டு வந்துடுவான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரம் எதுவுமே அவன் பக்கத்தில் இருக்காத அளவுக்கு தான் நான் பார்த்துப்பேன். எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுட்டு வந்துடுவான். அவன் பண்ணுறதே பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் சமாளித்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளார.
நாளுக்கு அப்புறம் சங்குப்பூ டீ போட்டு குடிக்கலான்னு தான் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சங்குப்பூ வந்து அம்மா ஊரில் இருக்குது, திருப்பூரில் தான். திருப்பூரில் வந்து அம்மா சங்குப்பூ நிறையா செடி வச்சுருக்காங்க. சங்குப்பூ எல்லாத்தையும் எடுத்து கழுவி காய வச்சு எனக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தான் நான் நல்லா கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி குடித்தோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை சங்குப்பூ வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பூ ரொம்ப வாடி போயிடும். இதுவே நம்ம நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம வந்து ஒரு 10-15 பூ எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட லெமன் அண்டு தேன் கலந்து நம்ம குடிக்கலாம். வேணும்னா நாட்டு சுகர் கலந்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். என் பையன் வேணும்னு கேட்பான். அதனால் நானும் அவனும் சேர்ந்து தான் இதை குடிச்சிட்டு இருந்தோம். சரி, குடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நைட் வந்து டின்னர் ரெசிபி பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் அதை நான் மாவு முட்டை கலந்து ஒரு தோசை ஊற்றிருக்கேன். இதோட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மினி பிளாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டாட்டா. நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம். ஹாவ் எ நைஸ் டே.